ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாரு வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்களோட சொந்த ஊரான மதுரைக்கு போயிருந்தாங்க. கமருதீன் ஏதோ கடை திறப்பு விழாக்கெலாம் போயிட்டு அவங்கவுங்க ப்ராஜெக்ட் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வெளியில் வந்துச்சு. இப்போ கமருதீன் ஃபேன்ஸும் வந்து அந்த ஒரு ஃபேன்ஸு அந்த செலிப்ரேஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கமருதீனை ஃபினாலேக்கு கூப்பிட்ருக்காங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அவர் வராரு வரலங்கிறது அவர் இஷ்டம். ஆனால் பாரு வந்து கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இன்விடேஷன் போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. அது மட்டும் இல்லாமல் பாரு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோட சேர்த்து, அப்புறம் அவங்க அம்மாவோடவும் சேர்த்து. அவங்க சிவசக்தி இப்போ வந்து இல்லைங்களா படம் பராசக்தி அந்த படத்தோடது இதுக்கு படம் போன மாதிரி. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்த்து போட்டிருக்காங்க. ஸோ பார்க்க ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவங்களும் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் அவங்க கண்ணில் அந்த ஒரு வலி தெரியுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அந்த போஸ்ட்டில் பார்க்கும்போது. என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுக்கும் வலிக்கும் தானேங்க. எவ்வளோ அடியை தாங்க தாங்க முடியும்? எவ்வளோ நாளைக்கு தான் வந்துட்டு நானும் வலிக்காத மாதிரியே நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கும் வலி இருக்கும் தானே. ஸோ ஆனாலுமே கமருதீன் ஃபேன்ஸ் வந்து பருனால தான் கேம் போச்சுன்னு அந்த வினோத் சொன்னதோ, அந்த கமருதீன் ஃபேன்ஸ் சொல்கிறதோ, இல்லை வெளியில் வந்து ஜனங்க அதை அப்பட்டமாக சொல்கிறதோ, இப்போ கூட பாருங்களேன் கமருதீனை கூப்பிட்ருக்காங்களாம். ஆனால் பாருவை கூப்பிடலன்னும் போது, பாருவை சுத்தமாகவே இந்த சீசன்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் விஜய் டிவி பண்ணுறாங்கன்னும் போது, இதில் வச்சு நீங்கள் என்னடா சம்பாதிக்க போகிறீங்க? அந்த பொண்ணை வச்சு டிஆர்பி ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ கமருதீனை திருப்பி டிஆர்பிக்காக உள்ளே கூப்பிட்டு அவன் மான ரோஷம் கெட்டு போய் உள்ளே போகட்டும், என்னமோ பண்ணட்டும். ஆனால் பாரு அவாய்ட் பண்ணிவிட்டு அப்போனா நீங்கள் வினோத்தோடது ஏவியில் போடும்போதும் பாருது அந்த சீன் போடாமல் தானடா போட்டிருக்கணும். அது என்ன அவள் கையில் இருந்த காஃபியை கொட்டிட்டு அதை வந்து வினோத் தட்டி விட்டோன்னா அவ்வளோ பெரிய ஃபயர் விடுவீங்களா? ஒரு பொண்ணுக்கிட்ட வீரத்தை காட்டுற ஆம்பளைக்கெலாம் நீங்கள் ஃபயர் விடுவீங்க அப்படின்னா இத்தனை ஆம்பளைங்களுக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக வந்து அந்த கேமை வின் பண்ணுறதுக்கோ இல்லைனா அந்த கேம்க்கான நியாயமான பொட்டென்ஷியலோ வாங்கின சம்பளத்துக்கான உழைப்பு போட்ட பாரு தாண்டா ரியல் ஹீரோ, நீங்கள்லாம் வெறும் ஜீரோ தாண்டா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்க்ளூடிங் ஹோஸ்ட், இன்க்ளூடிங் அந்த பிபி வாய்ஸ், அந்த சேஷோ அப்படிங்கிறது தான் அந்த பிபி வாய்ஸோட தான் அவரோட பேர். அதை பற்றியுமே என்னோடய வீடியோஸில் நான் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன். என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சேஷோ அப்படிங்கிறது தான் அந்த வாய்ஸ் கொடுக்குறாருன்றதை பற்றி நான் போட்டிருப்பேன். பட் ஆனால் இந்த சீசனில் அவர் வாய்ஸ் கொடுக்குறாரா இல்லை அவரோட அந்த ஏஐ வாய்ஸான்னு தெரியல. ஏன்னா அவர் அசீம் கூட சேர்ந்து வேறு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. அவர் இந்த சீசன் பண்ணலை. ஏஐ தான் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அது இந்த சீசன் ஃபுல்லாக வந்து ஏஐ வாய்ஸா இல்லை இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தாருன்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுது, அது ஆம்பளை வாய்ஸ் தான் அப்படின்றத அந்த ஆம்பளை வாய்ஸையும் ப்ரூஃப் பண்ணி வெறும் அரோரா கிட்ட ஜொல்லு விடுறது, திவ்யூ கிட்ட ஜொல்லு விடுறது, கனி கிட்ட ஜொல்லு விடுறது, அரோரா கிட்ட ஜொல்லு விடுறது, அரோரா போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுன்னும் போது ஜொல்லு விடுற கும்பலாக மட்டும்தான் இந்த சீசன் வந்து ஆம்பளைங்களுக்கான சீசனாக இருந்திருக்கு. அதுக்கு இத்தனை ஆம்பளைங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது பாரு தான்னா, அந்த பாரு இப்பயுமே நீங்கள் கண்டஸ்டன்ஸ் விஷயங்கள்லேருந்தோ அவளோட போஸ்ட் விஷயங்கள்லேருந்தோ எடுத்துட்டு கமருதீனை கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது பக்கா மேல் சாவனிசம் ஷோன்றதை அப்பட்டமாக ப்ரூஃப் பண்ணனீங்க. அடுத்த சீசன்லேருந்து ஒரு பொண்ணுங்களை கூட நீங்கள் ஷோக்குள்ளே எடுக்கக்கூடாது. எல்லா ஆம்பளைங்களை வச்சே நீங்கள் ஷோ நடத்தணும். அதுதான் நீங்கள் வந்து அப்போ என்ன டிஆர்பி எடுக்கிறீங்க, அப்போ நீங்கள் மிக்ஸ்டர் கண்டென்ட்டாக விட்ட சபரியோ, விக்ரமோ, கனியோ, இல்லை இந்த கமருதீனோ, வினோத்தோ இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒன்று டிஆர்பி கிழிக்க முடியலன்னு தானே ரெட் கார்டு கொடுத்து அங்கேயும் கிளம்பும்போது தான் உங்களுக்கு டிஆர்பி தான் பிச்சையாக போட்டு போனா அப்படின்னும்போது, திருப்பி கமருதீனை உள்ளே கூப்பிட்டு உங்கள் டிஆர்பியை காப்பாற்றிக்கிறீங்கன்னா, அப்போ கமருதீனை வெளில அனுப்பும்போது அந்த பொண்ணு மேலே பழி சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டு, இப்போ கமருதீனை மட்டும் உள்ளே கூப்பிட்றீங்கன்னா, அப்போ ஒரு பொண்ணை நீங்கள் உங்கள் தேவைக்கு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்குவீங்க. டிஆர்பியை கொடுத்து வெளில அனுப்புவீங்க. அதே பொண்ணை வில்லியாக காமிச்சு டிஆர்பியை ஏற்றிக்குவீங்க. இப்போ வந்து கமருவை மட்டும் கூப்பிட்டு அவளை கூப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது அகெயின் வந்து அது ஒரு பேசு பொருளாக பேசப்படும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ஒரு ஷோவில் ஒரு பொண்ணை நீங்கள் மட்டம் தட்டுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவீங்க, அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு டிஆர்பிக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க. ஆனால் ஆம்பளைங்களுக்கு மட்டும் எந்த நெகட்டிவ் ஷேடும் வந்துடக்கூடாது. ஆம்பளைங்களை மட்டும் தப்பாகவே காட்டிடக்கூடாது. ஆம்பளைங்களை மட்டும் தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது. வக்ரானுக்கு சொம்பு தூக்குன மாதிரி, சபரிக்கு சொம்பு தூக்குன மாதிரி, அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த ஹோஸ்ட் வந்து தன்னை நல்லவனாகவே காட்டிக்கிறதுக்காக அவன் கோட் சூட்டு போட்டு வந்து அங்கே நடிக்கிறதாகட்டும், கலர் கண்ணாடி போட்டு வந்து தன்னோட உண்மையான முகத்தை காட்ட பயப்படுறதாகட்டும், மக்களை நேருக்கு நேர் கண்ணுக்கு நேராக பார்த்து பேச பயப்படுற அந்த ஒரு கோழையாகட்டும், அவனும் கோழை தான். வக்ரம கேள்வி கேட்க முடியாது, அவன் கோழை தான். தீபக்கை கேள்வி கேட்க முடியாமல் மஞ்சரியை மட்டும் கேள்வி கேட்டால் அவன் கோழை தான். சபரியை கேள்வி கேட்க முடியாமல் வெறும்னே பாருவை மட்டுமே வாரம் வாரம் திட்டிகிட்டு இருந்தால் அவன் கோழை தான்.
சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்காம பாருக்கு ரெட் கார்டு கொடுத்த அவன் கோழை தான் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த விமர்சனங்களை ஏற்றுக்க முடியாத அந்த ஆள் கோழை தான் அப்படின்னா இந்த கோழையை வச்சு தான் நீங்கள் நெக்ஸ்ட் சீசனும் நடத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தப்பி தவறி கூட பொண்ணுங்களை இந்த ஷோக்கு வச்சு நீங்கள் ஷோவே பண்ணிடாதீங்க, ஆம்பளைங்களை வச்சே ஷோ பண்ணுங்கள், சூப்பராக டிஆர்பி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இத்தனை சீசன் இல்லாமல் இந்த சீசனில் தான் ஒரு பொண்ணு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்திருக்கானா அந்த பொண்ணை தான் உங்களால் ஒத்துக்க முடியல அப்படின்னா உங்கள் மேல் ஈகோ எவ்வளோ அடி வாங்குதுன்றதை பார்க்க முடியுது. ஆனால் அதே பொண்ணு வெளியில் தனக்கான விஷயங்களை சாதிப்பா அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இந்த ஷோ முடிச்சப்புறம் நீங்கள்லாம் வெளில வந்து என்னடா சாதிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கணும். அது சபரி ஆகட்டும், அது வக்ரன் ஆகட்டும், வெளில வந்த உள்ள வேணால் ஹோஸ்ட் வேணால் உங்களை காப்பாற்றலாம். மிஸ்டர் வக்ரன்னு சொல்லக்கூடாதுன்னு சாரி சொல்ல வைக்கலாம், வியானாவை சொல்ல வைக்கலாம், அப்புறம் பார்வை சொல்ல வைக்கலாம், எல்லார் வாயும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம், டோனு மாற்றி பேசுங்கன்னு பிரவீனை சொல்லலாம். ஆனால் ஜனங்களை வந்து நீங்கள் எத்தனை ஜனங்க கிட்ட போய் என்ன வக்ரன்னு சொல்லாதீங்க கெஞ்சுவீங்க மிஸ்டர் வக்ரன். வெளியில் வந்து பாருங்கள், சோஷியல் மீடியா உங்களுக்கான விஷயங்களை நிறைய வச்சுருக்கு, நிறைய அதை பார்த்து ரசிங்க, அனுபவிங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அந்த வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் ஹோஸ்ட் உங்களுக்கு வக்காலத்து எடுக்க முடியும். வெளில வந்துட்டிங்கன்னா அவங்கவுங்க வேர்ல்டு தனித்தனியாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், சோஷியல் மீடியாவை பார்த்து தான் ஆகணும், சோஷியல் மீடியாவுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும்னா அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வெளியில் வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கோங்க. ஆனால் பாருக்கு அந்த தைரியம் இருந்ததுனால தான் அவள் உள்ள கேம் ஆடும்போது அவளுக்கு என்னவா ஆடுறான்னு தெரியும். வெளில வந்தப்புறமோ இல்லை வெளில வரும்போதுமே அவளுக்கு இருந்த நெகட்டிவிட்டியும் அவள் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஆளாக அவளுக்கான அந்த பொட்டென்ஷியலை கடவுள் அவளுக்கு கொடுப்பாரு அப்படின்னா இப்பயுமே அவள் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டா. அவள் கண்ணில் அந்த வலி தெரிஞ்சாலும் அவள் கடந்து வந்துடுவா, இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி இதையும் தாண்டி அவள் முன்னுக்கு ஜெயிச்சு வருவா அப்படின்னு சொல்லும்போது பாரு ஃபேன்ஸ் நாங்களாம் வெயிட் பண்ணிருக்கோம். அவள் எப்போ வந்து இன்டர்வியூ கொடுப்பா, இல்லை என்ன விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவை ஆக்டிவாக பண்ண போகிறா அப்படின்னும் போது ஆல் த பெஸ்ட் எப்பயுமே நாங்கள் மனசார அவளுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கேம்ட்ராவும் வெளியில் வந்து சாண்ட்ரா எப்போ ஸ்கேம்ட்ராவானாங்க, எப்படி ஆனாங்க, எவ்வளோ பேர்கிட்ட இருக்காங்க, இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஸ்கேம்ட்ரான்னு சொல்லுவாங்கன்னும் போது புருஷனும் பொண்டாட்டி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள். ஃபேட்மேன் சொன்ன மாதிரி தான். அப்போது ஹோஸ்ட் நீங்களும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள். சபரி விக்ரன் நீங்களும் செம்மையாக படத்துலலாம் ஹீரோவாங்க, ஹீரோயின் ரோலுக்கு அரோராவை வச்சுக்கிட்டு நீங்கள் ஹீரோயின் பண்ணுங்கள் சபரி. அதுக்கப்புறம் மிஸ்டர் விஜய் சேதுபதி நீங்களும் உங்கள் படத்தில் ஹீரோயின், அதாவது நீங்கள் என்னென்னா உங்கள் படத்துக்கு ஹீரோயினாக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அரோராவை. அப்போ அவளுக்கு ஒரு டேக் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் ஷோக்கு முன்னாடி அதை மறைக்கணுன்றதுக்காக இந்த ஷோவில் அவளை கூட்டிகிட்டு வந்து அவளை டைட்டில் வின்னரோ ரன்னரோ இல்லை டாப் 3 ஆப்வியஸாக டாப் 3க்குள்ளே வந்துட்டா இப்போது, ரைட்டா? அப்போ வந்து அந்த ஒரு பிக் பாஸ் அந்த ஒரு பழைய பேரை மறைச்சி இந்த பேரை கொடுத்து அவளை ஹீரோயினாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் படம் ஹிட் ஆகிடும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஓகே ஃபைன், அது ஹிட் ஆகுதா இல்லையான்னு நாங்கள் வந்து பார்க்குறோம். உங்கள் படத்து ஜனங்க நாங்கள் தான் பார்க்கணும், நாங்கள் தான் ரிவ்யூ பண்ணணும், நாங்கள் தான் ஒத்துக்கணும். வெறும்னே நீங்கள் ஷோக்குள்ளே ஒரு 15 பேரை வச்சுட்டு படத்தை ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது பிக் பாஸ் ஷோவில் மட்டும்தான் 15 பேரை வச்சு நீங்கள் ரீல் ஓட்ட முடியும், சீன் ஓட்ட முடியும். படத்தை ரியல் படம்லாம் வந்து அப்படி ஓடாதுன்னும் போது ஆடியன்ஸ்க்கு நடுவில் உங்களோட படத்தை நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க அப்படிங்கிறத நாங்களும் பார்க்குறோம். அப்போது நீங்கள் ஹீரோயினாக வந்து என்னதான் அரோராவை பொத்தி வச்சு நீங்கள் காப்பாற்றி கூட்டின்னு வந்தாலும் அவளுக்கு இருக்கிற பேர் இருக்கதா போகுது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இருக்கிற பேரை வேணால் நீங்கள் பூசி மழுப்பலாம், அவளால் உங்களுக்கு ஒரு பேர் வந்திருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி ஒயிட் வாஷ் அடித்து என்ன பண்ணுறீங்கன்றதையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ பாரு வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த பராசக்தி படத்துக்கு. அந்த போயிட்டு வந்ததில் அவங்க போட்டிருக்காங்க என்னென்னா அந்த போஸ்ட்டில் ஆல் பிலீவ் யூ ஆர் நீலாம்பரி பட் நோன் பர்சன் ஒன்லி நோ யுவர் கேரக்டர் இஸ் வசுந்தரா அப்படின்னு. ஸோ இவங்க ரஜினி படத்தில் வரும் இல்லைங்களா, நீலாம்பரின்னு வந்து எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க, ஆனால் புரிஞ்சவங்களுக்கு தெரியும் நீங்கள் வசுந்தரா கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இதுதான் எங்களோட ஒப்பீனியனுமே. நாங்கள் பாரு சொல்கிறோம், பாரு தப்பு செய்யலைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வீட்டில் அவளை விடவும் நிறைய தப்பு செஞ்சவங்க இருக்கும்போது அந்த தப்பெல்லாம் மறைக்கப்பட்டது. இவளோட தப்பு மட்டும் ஏன் டிஸ்பிளே பண்ணப்பட்டது, இவளை மட்டும் ஏன் வந்து அதை ப்ரொமோஷனுக்காகவும் டிஆர்பிக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த பொண்ணு ஒருத்தி அந்த ஷோவில் இருந்தா அப்படிங்கிற எவிடன்ஸே இல்லாத அளவுக்கு அவளை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பிக் பாஸ் டோட்டல் சீசன் ஒரு பொண்ணுக்கு செஞ்ச துரோகம்னா இந்த துரோகத்தோடவே நீங்கள் நெக்ஸ்ட் சீசனை கண்டினியூ பண்ணுவீங்கன்னா அதையும் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு ஹோஸ்ட்டாக யாரை போடுறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ சாஷோட வாய்ஸ், அதாவது பிக் பாஸோட வாய்ஸ்,
ஹோஸ்ட், ஆம்பள ஹோஸ்ட், அப்புறமேல் 70 ஷோ எல்லாமுமா சேர்ந்து ஒரு பொண்ண துரோகம் பண்ணி நீங்கள் இந்த சீசன் ஃபினாலேவ நடத்துவீங்க. இந்த சீசன் அந்த ஒரு கப்ப குடுப்பீங்க. அந்த ஒரு கார குடுப்பீங்க. அந்த ஒரு டிஆர்பியே உங்களுக்கான ஒரு ஒரு பணத்துக்காக நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த பணம் எல்லாமே அந்த பொண்ணோட வயித்தெரிச்சல் அப்படிங்கிறத மறக்காதீங்க. அந்த பணத்த வச்சு தான் நீங்க நெக்ஸ்ட் சீசனுக்கு ட்ராவல் பண்ணணுன்னும்போது, அது அந்த பொண்ணோட கண்ணீர், வலி, வயித்தெரிச்சல், அந்த ஃபேமிலியோடது வலி எல்லாமுமான்றத மறந்துறாதீங்க பிக் பாஸ் டீம். தேங்க் யூ.